தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கே இருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கல்லூரியுடைய செயலாளர், நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன், ஏன்னா மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களை பேசி கொடுமைப்படுத்துறது ஒரு தண்டனை தான். அதனால் நான் இன்றைக்கி ரசித்தேன் உங்களுடைய ஆட்டம் பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம், இப்போ மேடையில் போட்ட ஆட்டம் எல்லாத்தையும் ஒரு சின்ன பிள்ளையாக உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் உங்களுடைய கலையைத்தான் நான் ரசித்தேன், அதைத்தான் மனதுக்குள்ளே ஏற்றினேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி அமலா அவர்களுக்கும் செயலாளர் அமலோப்ப மேரி அவர்களுக்கும் நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த தொலைக்காட்சி இயக்குனர் தர்மராஜ் அவர்களுக்கும் எனக்கு வேண்டிய உபசரிப்புகளை செய்த என் அருமை சகோதரர் இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் மகேந்திரன் அவர்களுக்கும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஹேமலதா தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் வருங்கால இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி 250 கிலோமீட்டர் உள்ள திருவண்ணாமலை கோபுரம் இங்கிருந்து பார்த்தா தெரியாது, 550 கிலோமீட்டர் அதிகம் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் இந்த பொண்ணு சொல்லிச்சு தெரியாது, 3500 கிலோமீட்டர் தூரம் உள்ள டெல்லி குதிப்பினார் இங்கிருந்து பார்த்தா தெரியாது. இன்னொரு சின்ன கேள்வி, 1 2 3 நீங்கள் கன்னத்தில் கை வச்சிருக்க பொண்ணு ஏஞ்சிருங்க. நைட்டில் வெளியே நின்று பார்த்தா நிலா தெரியுமா? நைட்டில் வெளியே நின்று பார்த்தா நிலா தெரியுமா? தெரியுமா? 250 கிலோமீட்டர் தெரியாது, 550 கிலோமீட்டர் தெரியாது, 3500 கிலோமீட்டரில் உள்ள குதிப்பினார் தெரியாது, 3,18,18,18,013 கிலோமீட்டர் உள்ள நிலா தெரியுதுனா என்ன அர்த்தம்னா, உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டால் நீ எல்லோர் கண்ணுக்கும் தெரிவாய் என்பதுதான் செய்தி.
உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டால் நீ எல்லோர் கண்ணுக்கும் தெரிவாய் என்பதுதான் நிலா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஓகே, அடுத்து ஒரு சின்ன குட்டி கதை. இப்போ இந்த புதிய தலைமுறையில் வருது. உங்களை பற்றி தான் பேசியிருக்கேன், உங்களை பற்றி தான் பேசியிருக்கேன். அதில் சின்ன ஒரு அழகான கதை. இது அப்படியே கதை முடிஞ்ச பிறகு பிடிச்சிருந்தா கை தட்டலாம். அதுக்கு முன்னாடி அந்த கதையை அப்படியே நீங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே ஏற்றணும். நான் 2-3 விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஒரு பள்ளிக்கூடம், கல்லூரியில் பள்ளிக்கூடம், அதில் 40 பிள்ளைகள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 40 பிள்ளைகள், 40 பெண் பிள்ளைகள். அதில் அமலோப்பா மேரி மாதிரி ஒரு டீச்சர், சிரிக்கக்கூடாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு இல்லை, அமலா மாதிரி ஒரு டீச்சர். அவங்களும் நடுநிலையானவர்கள், ரொம்ப பெரிய வருமானம்லாம் கிடையாது, வைக்க கைக்க சரியாக இருக்குது அப்படி இருக்காங்க. அந்த வகுப்பில் நல்லா கவனி, அந்த வகுப்பில் ஒரு பொண்ணு ரொம்ப வறுமை. 40 பேரில் 39 பேரும் ஓகே, நாட் பேடு. இந்த ஒரு பொண்ணு ரொம்ப வறுமை. பொங்கல் வருது, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, அமலோப்பா மேரிக்கு ஒரு ஆசை, அந்த பொண்ணுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து தரலாமே பொங்கலுக்கு அப்படின்னு ஆசை. ட்ரெஸ் எடுத்தான்ட்டாங்க. 4 பேர் ஒரே சைஸில், 40 பேர் ஒரே கிளாஸ் தானே எடுத்தான்ட்டாங்க. உடனே அவங்களுக்கு தனியாக அந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தா, இந்த பெண்கள் உள்ள எப்படி இருக்கு பாருங்க, தனியாக அந்த பொண்ணு கொடுத்தா மற்ற 39 பேரும் கோச்சிப்பாங்களே, அவளுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம என்ன நினைக்கும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்ட் வச்சாங்க. இந்த பொண்ணு நல்லா படிப்பா, அந்த ஏழை பொண்ணு இருக்கப்ப நல்லா படிப்பா, எப்படி அவள் தான் அதிக மார்க் எடுப்பா, அவளுக்கு அதை கொடுக்கலான்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்லன்னு பார்த்து பாருங்கள், அந்த 40 பேரும் 100க்கு 100. அப்புறம் ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க அவங்க. சரி, யார் மனசும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்கள் பேரெல்லாம் எழுதி இந்த பானையில் போடுங்க, நாங்கள் ஒரு சின்ன பானை, பொங்கல் பானை மாதிரி 40 பேர் எழுதி போட சொன்னாங்க. இதில் ஒரு சீட்டை எடுப்பேன், அதில் யார் பேர் தூரம் அவங்களுக்கு தான் இந்த உடை அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவங்க கிறிஸ்டினாக இருந்தால் இயேசுநாதரை, இஸ்லாமியர்களாக இருந்தால் நபிகளை, இந்துக்களாக இருந்தால் முருகனை நினைத்து கொண்டு அந்த சீட்டை அப்படி எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா இவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அந்த பொண்ணு பேர் தான் அதில் இருந்தது. இப்போவும் கை தட்டக்கூடாது, யாருக்கு இந்த கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அப்போவும் அந்த பொண்ணு பேர் தான் அதில் இருந்தது. வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடுக்கலான்னு நினச்சேன், டெஸ்ட் வச்சா 100க்கு 100 எல்லாரும். அப்புறம் 40 பேரும் குலுக்கி போட்டு எடுத்தேன், அந்த பொண்ணு பேர் தான் வந்துச்சு. உடனே அவன் சொன்னான், அவங்க வீட்டுக்கார, பரவாயில்ல கடவுள் அந்த பொண்ணுக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா. இல்லை, கடவுள் சேர்க்கலை, அந்த பிள்ளைங்க தான் சேர்த்துருக்குண்ணா. அந்த பிள்ளைங்கள்லாம் போன பிறகு அந்த கொடிச்சு அது பானையில் போட்டாங்களே, அதை கொட்டி பார்த்து பிரித்து பார்த்தேன், அதில் அத்தனை பிள்ளைகளும் அந்த பொன் பேரை தான் எழுதியிருந்தார்கள். சரி, நான் பெரும்பாலும் இந்த பெண் பிள்ளைகளை தான் எந்த பட்டிமன்றத்தில் போனாலும் கொஞ்சம் பெருமையாக பேசுவேன். ஆனால் ஆண் பிள்ளைகளை நான் திட்ட மாட்டேன். அவன் பயங்கர தெளிவாக இருப்பான், நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அவன் மாட்டவே மாட்டான். 2 பசங்க லேட்டாக வந்தான், 2 பசங்க லேட்டு. வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டு அப்படின்னார். அந்த காலத்து வாத்தியார், பள்ளிக்கூடம். ஹேய், ஏன்டா லேட்டு அப்படின்னார். உடனே அப்படி பார்த்துட்டு இருந்து ஒருத்தன், சார் வர்ற வழியில் இந்த திருக்கடையூர் பக்கத்தில் அபிராமி நகர் பஸ் லேட் ஆகி போச்சுன்னா மதியத்துக்கு பார்த்தியார் கோவம். எப்போ பார்த்தாலும் திருக்கடையூரில் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சுன்னு பொய்யா சொல்கிறேன்னு கொம்பு எடுத்து அடி வாங்கணும். ஐயோ 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 புகார் போய் உட்காந்துட்டான். இந்த 2வது பையனை கூப்பிட்டார், நீ ஏன்டா லேட்டுன்னாரு. நான் வரும்போது HM பார்த்துட்டேன் சார். ஓ, HM பார்த்துட்டியா, ஓ உட்கார். இந்த முதல்ல உதவானான் பாரு, அவன் உடம்பு தடவினே கேட்குறான், நீ நானும் ஒன்றா தானே வந்தோம், நீ எப்போ HM பார்த்த, ஜன்னல் வழியாக பார்த்தேன், உள்ளே உட்காந்துடுற. அவன் கைத்தட்டு கொடுங்க, எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாரு. அந்த இடத்துல அவன் தப்பிச்சுட்டு வந்துட்டான்ல. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, உண்மையை தான் சொல்லுவீங்க. இதை நான் டிவியில் சொல்லி நம்ம திருச்சி அன்னலட்சுமி மேடையில் ரொம்ப பேசுவோம். இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. காலையில் எழுந்து கோழி எழுந்திருக்கு முன்னாடி எழுந்து கோழி எழுப்பி விட்டு, மாட்டுக்கு தொல்லிட்டு, சாணி போட்டு, பிக்கா போட்டு, வீடை பெருக்கி விட்டு, கோலம் போட்டு, அடுப்பு பற்ற வச்சு, ஆயாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு, அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு, தம்பிக்கு நோட்டு எடுத்து வச்சுட்டு, சைக்கிளுக்கு ஆயில் போட்டு, வீட்டுக்கு சமையல் செஞ்சு, அம்மாவுக்கு சமையல் செஞ்சுட்டு, பாலை கொண்டு போய் பக்கத்து ஊரில் ஊற்றிட்டு, தயிர் கடைஞ்சிட்டு, வெண்ணெய் கடைஞ்சிட்டு, இவ்வளவும் செஞ்சுட்டு சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்து பெரிய ஆளாகி சாதனை படைக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டால் பெண் பிள்ளைகள் தான் என்பது தெரிய வரல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுங்க. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. இந்த குறளுக்கு யார் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். 1 2 3 4 5வது எழுச்சிங்க, நீங்கள் தான். நீங்கள் தட்டினீங்களே, நீங்கள் தான். யாரும் சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லணும். ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கும், எப்பொருள், நீங்கள் சொல்லக்கூடாது சொன்னேன்ல, எப்பொருள். குட், உட்காருங்க. நீங்கள் எல்லாமே கில்லடியாக தான் இருக்கீங்க. இந்த குறளை நல்லா கவனி, கிரியேட்டிவ் பண்ணிக்க. இனிமேல்ட்டு உங்களுக்கு குறள் யாரும் சொல்லித்தர போகிறதில்ல கல்லூரியில். நீங்கள் +2 முடிச்சுட்டு இனிமேல் நீங்கள் தான் படிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளை மறக்காமல் நீங்கள் இருக்கணும்னா, யார் மாதிரி பேசி காமிச்சா நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். டிவிலே பேசிட்டேன். நம்முடைய பாரத பிரதமர், இந்தியாவை தலைநிமிர வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினா எப்படி இருக்கும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள்
மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லா கை தட்டலாமே. நல்லா கவனிக்கணும். நம்ம திருக்குறளை இந்தி பேசக்கூடிய நரேந்திர மோடி பேசினால் கூட அழகாக இருக்கும். இதுதான் தமிழுக்குள்ள பெருமை. அதை விட இன்னொரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. அப்புறம் மொத்தமாக கடைசியாக கை தட்டிக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. தமிழுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு. இந்த பொங்கல் திருநாளில் காலைல பார்த்தேன், கரகாட்டம் கொயிலாட்டம். எனக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த விஜயகாந்த் படத்தில் ஒரு பாட்டு வரும், பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ரெண்டு வரி தான் பாடுவேன். அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் விஜயகாந்த் வந்து கலசெல்லாம் வச்சு இந்த பூரண கும்பலாம் கொடுத்துட்டு தான் இருவாங்க. என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை, எனக்கு என்னைக்காவது இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்னு இதயத்தை தொட்டு ஆண்டவனை கேட்டேன். அந்த இதயா கல்லூரியே அதை எனக்கு இன்னைக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் அதான் இதயத்தை தொட்டு இறைவனிடம் கேட்டேன். அந்த இதயா கல்லூரியே என்னை அந்த மாதிரி ஒரு பூரண கும்பம் கொடுத்து, நம்ம ராஜிகரை நடிகர் பாரு கொம்பன் படத்தில் அந்த மாதிரி கொண்டாந்து மேலதாளத்தோடு கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அதுக்கு பிறகு நான் பார்த்த ஒரு காட்சியை சொல்கிறேன். நான் என்னை பற்றி பேசுவதோடு உங்களை பற்றி பேசுகிறேன். ஒரு நடனம் நடந்தது. அது எந்த நடனம்னு கேட்காதீங்க. கும்மியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்சி. நான்லாம் சினிமா துறையில் இருக்குவேன். அந்த டான்ஸு, அந்த கும்மி டான்ஸு எடுக்கிறதுக்கு கமல்ஹாசன் அந்த கும்மி டான்ஸ் எடுக்கிறதுக்கு கலைஞன்ற ஒரு படத்தில் கமல்ஹாசன் எடுக்கிறதுக்கு அந்த கும்மி டான்ஸ் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் வரக்கூடிய காட்சிக்கு 13 நாள் ஷூட் பண்ணாங்க. ஆனால் என் பிள்ளைகள் அதை 6 நிமிடங்களில் ட்ரிப்பிட்டே வாங்காமல் நடத்தி காமிச்சாங்க. அது ஒன்று. அதுக்கு பிறகு அந்த பறையாட்டம், அதுக்கப்புறம் அந்த முளைப்பாரி. சகோதர சகோதரிகளை, எனக்கு தெரிஞ்சு முளைப்பாரியை யாருக்கிடா வைப்பாங்கன்னா எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு வச்சாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்கள் முளைப்பாரியை மாரியம்மனுக்கு வச்சுருக்காம மேரியம்மனுக்கு வச்சு வழிபட்டுருக்காங்க. பாருங்க, அங்கே தாண்டா மனிதனே இருக்கு. மாரியம்மனுக்கு வச்சு வழிபட வேண்டிய முளைப்பாரியை எங்கள் அன்னை மேரிக்கு வைத்து வழிபட்டதனால் இன்றைக்கு இந்தியாவில் சமத்துவம் இருக்கிறது என்பதை இந்த இதயா கல்லூரி நிரூபித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதுவும் இருங்க, எல்லாத்தையும் கை தட்டுறீங்க. அதுவும் உங்கள் முதல்வர் அந்த கத்தி எடுத்து அந்த தேங்காய் வெட்டுறதை பார்த்தா மேல்மருவத்தூர் ஆதிபராசாபித்தம்மன் கோயில் பூசாரி மாதிரியே அவ்வளோ அழகாக வெட்டுறாங்க. ஆமாம், கோயிலில் இருக்கவங்க கூட அவ்வளோ அழகாக வெட்ட மாட்டான். அதுக்கு பிறகு அன்னை தெரசா மாதிரி அந்த வெள்ளை உடை போட்டுக்கொண்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேடம். நான் வணங்குறேன், தலை வணங்குறேன், சத்தியமாக தலை வணங்குறேன். கடவுள் பொதுவாக அந்த வெள்ளை ஆடை போட்டுக்கொண்டு உள்ளே வந்து அந்த கற்பூர தேவாரை தொட்டு அந்த பொட்டை எடுத்து நெச்சில் வச்சாங்க பாருங்க. அது தாண்டா இந்த மனிதனை நாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. தமிழில் மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த பொங்கல் விழா அவங்க மேடம் சொன்னதுனால சொல்கிறேன். இந்த ரா போடுவோம்ல, சின்ன சிறிய என்ற வார்த்தைக்கு என்ன ரா போடுவோம்? நானே சொல்லிடுறேன், டைமிங்கில் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. சிறிய என்ற வார்த்தைக்கு பெரிய ரா போடுவோம், பெரிய என்ற வார்த்தைக்கு சிறிய ரா போடுவோம். கரெக்டா? ஆனால் சின்னதுக்கு சின்னனா போடுவோம், பெரிய நா போடுவோம். ஆனால் ரா சிறிய என்ற வார்த்தைக்கு பெரிய ராவும், பெரிய என்ற வார்த்தைக்கு சிறிய ராவும் போடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறியவர்கள் கூட சில நேரங்களிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள், பெரியவர்கள் கூட சில நேரங்களில் சின்னத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்பதற்காகத்தான் பெரிய என்ற வார்த்தைக்கு சிறியராகவும் சிறிய என்ற வார்த்தைக்கு பெரியராகவும். ஓகே, ஒரு சின்ன கேள்வி சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்றோம் தான், இறைபக்தி உள்ளவன் தான். எங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொறையார் எங்கள் அப்பா. நாங்கள் இப்போ மெட்ராஸில் பூர்வீகம் செட்டாட்டு எனக்கு 8 முருகன் தான் குலதெய்வம். நாங்கள் இங்கே வந்தோம்னா போன வாரம் 2ஆம் தேதி கூட நான் வேளாங்கண்ணிக்கு ஒரு ஷூட்டிங் வரும்போது வேளாங்கண்ணியை பார்த்து தான் வந்தேன். நான் தமிழ்நாட்டில் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்கள்லாம் கொடுத்து வச்ச மாவட்டத்தில் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை கூட்டக்கூடிய மாவட்டம் எதுலான்னு கேட்டால் கண்ண மூடின்னு சொல்லலாம், தஞ்சை மாவட்டம் தான். ஏன் தெரியுமா? இங்கே வேளாங்கண்ணிக்கும் வருவார்கள், தர்புகாக்கும் வருவார்கள், 8 முருகனுக்கும் வருவார்கள், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கும் வருவார்கள். உலக சமத்துவத்தை ஒரே மாவட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் எங்கள் தஞ்சை மாவட்டம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பது புரிய சொல்லும். இந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் தான். 2 செய்தி குறித்து வச்சுங்க, எப்படின்னா பயன்படும், என்னைக்காவது உங்களுக்கு பயன்படும். நான் அப்படி கேட்டவன் தான். நான் படிக்கிற காலத்தில் அமலோப்ப மேரி மாதிரி ஒரு செக்ரட்டரி இல்லை, அமலா மேடம் மாதிரி ஒரு முதல்வர் இல்லை. நான் படிக்கிற காலத்தில் 84 அமலோப்ப மேரி மாதிரி அமலா மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா நான் தாண்டா தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாலவம் பார்ப்பியா? நான் தான் நீ தமிழ்நாட்டில் சாலவம் பார்ப்பியா? நான் தான் திண்டுக்கல் லியோனி. இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயில்லை, நான் 3ஆவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கேன் பட்டிமன்றத்தில். சாலமன் பாப்பையா, லியோனி 3ஆவது நான். அதுக்கப்புறம் உங்கள் முதல்வர் பிரின்ஸ்பால் அவங்கள பற்றி சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை, மேலே இருந்து மைக்கில் பேசுகிறாங்க. இந்த நடந்து போகும்போது இந்த அலைகள் கூட வழிவிடாது, கடல் கூட வழிவிடாது, மேலே இருந்து நடுவில் நடந்தவர்களுக்கு வழிவிடுன்னு ஒரு ஆக்ஷனில் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க வழிவிட்டு பாருங்கள். உண்மையிலேயே வணங்கக்கூடிய ஒரு முதல்வர், வணங்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் கல்லூரியிலே பேசுகிறோம். ஓகே, கண்ணாசனை பார்த்து கேட்டாங்களாம்,
ஒரு 4 வரியில் குடும்பத்தை சொன்னார் கண்ணதாசன். வீடு வரை உறவு, வீதி வரை மறைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. 4 வரி. இதே மாதிரி மகாபாரதம் உங்களால் சொல்ல முடியுமா? பாடும்போது கை தட்டக்கூடாது, பாடி முடிச்சப்போ நல்லா இருந்தால் கடைசியாக கை தட்டிக்கலாம். இதே மாதிரி மகாபாரதம் 4 வரியில் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது கண்ணதாசன் சொன்னால், அப்போ சாமி கும்பிடாதவன் கண்ணதாசன் நேரம் வரட்டும் சொல்கிறேன் என்னன்னா. அதுக்கு பிறகு கண்ணதாசனை ஏவிஎம் நிறுவனம் ஒரு பக்தி பாடல் கேசட் வெளியிடும்போது அப்போ தான் அந்த சொன்ன மாதிரி ஒருத்தர் கேட்டால் பாருங்க, மகாபாரத்தை 4 வரியில் சொல்ல முடியுமான்னு. 4 வரியில் மகாபாரத்தை சொன்னவன் கண்ணதாசன். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தால், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். நிறைய சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கங்க. டிவி பார்த்து அழிஞ்சு போகாதீங்க. டிவியில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய செய்தி பாருங்கள், நல்ல திரைப்படங்கள் பாருங்கள். எவ்வளோ திரைப்படம், நல்ல திரைப்படம் இருக்குது. நல்ல கருத்துள்ள விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. தெரிஞ்சுக்க நிறைய பத்தாக்குறைக்கும் இப்போ யூடியூப் வந்துடுச்சு. உங்களுக்கு யாரை பற்றி வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள்லாம் இந்த புத்தகத்தை தேடணும் லைப்ரரியில் போயிட்டு. ஒரே லைப்ரரி தான் எண்ணூரில். இப்போ ஊருக்கு லைப்ரரியில் கைக்கு கை லைப்ரரி. பாரதின்னு போட்டால் பாரதி வந்துடும், சுப்பிரமணிய சிவான்னு போட்டால் சுப்பிரமணிய சிவா வந்துடுவார், வஉசின்னு போட்டால் வஉசி வந்துடுவார், திலகர்னு போட்டால் திலகரை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு வகுப்பு, நல்லா கவனி, இதே மாதிரி ஒரு வகுப்பு, நான் நடுவில் நல்லா கவனின்னு சொல்லிட்டே இருப்பேன். இதே மாதிரி வகுப்பு, வராண்டாவில் வாத்தியார் வராரு. வராண்டாவில் கதையோடு வந்துடுங்க. வராண்டாவில் குட், கை தட்டுங்க நல்லா. இப்போ நல்லா கதையோடு வரணும். அப்படியே வராண்டாவில் வாத்தியார் வராரு. உள்ளேருந்து ஒரு பையன் இந்த தம்பி மாதிரி வாழைப்பழத்தோட தூக்கி வெளியே போட்டான். அது கரெக்டாக அந்த வாத்தியார் பாக்கெட்டில் வந்து விழுந்தது. யாரா வாத்தியார் உள்ளே வந்தார். எந்த வாத்தியாரும் சும்மா இருப்பானா? ஏய், யாரா வாழைப்பழத்தோட தூக்கி போட்டதுனார். 40 பேர் சொம்பு மாதிரி உட்காந்துருக்கான். ஒருத்தனும் பதில் சொல்லலை. யாரா வாழைப்பழத்தோட போட்டது? வாத்தியார் கோவம் வந்துடுச்சு. எல்லாரும் எந்திரிச்சு மேலே நில்லுன்ட்டார். எல்லாரும் எந்திரிச்சு மேலே நின்றுட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு நிற்கல, நம்ம தம்பி மாதிரி. வாத்தியார் கேட்டாருன்னா, தனியாக சொல்லலாமா உங்களுக்கு துரைக்கி? நிற்க மாட்டீங்களா? ஏன் நிற்கணும்? நான் ஏன் சார் நிற்கணும்? நான் தப்புன்னு இல்லை, செய்யாத தப்புக்கு என்னால் தண்டனை அனுப்பிக்க முடியாதுண்ணா. வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். நேராக வந்து தோளில் தட்டி, வெரி குட், உனக்காக எல்லாரையும் மன்னிச்சிருண்டு. அந்த ஒரு பையனுக்காக அந்த 39 பேரையும் மன்னிச்சார். அந்த மாணவன் தான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே திருவோம்னு சொன்ன பாலகங்காதர திலகர். வீட்டில் யோசி, அப்பா அம்மா நமக்காக கஷ்டப்படுறாங்க. அப்பா வேலைக்கு போகிறார், மில்லுக்கு போகிறாரு, அதுக்கு போகிறார், ரோட்டுக்கு போகிறார், டிவி விற்கிறார், காப்பி விற்கிறார், பேப்பர் விற்கிறார், அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, மழை வெயில காவா க்ளீன் பண்ணுறாரு. யாருக்காக கஷ்டம்? அம்மா மீன் விற்கிறா, காடு விற்கிறா, கறி விற்கிறா, பூ விற்கிறா, எவ்வளோ பண்ணுறாள். யாருக்காக கஷ்டப்படுறாங்க? நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி படித்தா 60 மார்க்கு. அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே நினச்சி படித்தா 60 மார்க்கு. நமக்காக வாத்தியார் கஷ்டப்பட்டு, இங்கே கூட சுஜாதா மேடம் ஒரு பேராசிரியர் இருக்காங்க, அது மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு நமக்காக பாடம் நடத்துகிறாங்களே அப்படின்னு நினச்சி படித்தா 80 மார்க்கு. அரசாங்கமும் கஷ்டப்படுது, அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, வாத்தியாரும் கஷ்டப்படுறாரு, டீச்சரும் கஷ்டப்படுறாங்க, நம்மளுடைய ட்ரெஸ்ஸரும் கஷ்டப்படுறாங்களே. யாருக்காக கஷ்டப்படுறாங்க? நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க நினச்சி படித்தா நீ தான் 100க்கு 100. இந்த எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் படிப்பு மனப்பாடம் ஆகும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி உறுதியாக நிறைவு பெறுகிறேன். உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த செய்தியை சொல்கிறேன். உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த கலாச்சார, மிகப்பெரிய கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டம் இப்போ தான் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை அப்படி பிரிஞ்சு போச்சு. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த என்ன கோயில் அது? அபிராமி அம்மன் கோயில். யார் யார் போயிருக்கு? கை தூக்குங்க. அபிராமி அம்மன் கோயில் யார் யார் போயிருக்கிறது? தைரியமாக கை தூக்குங்க. யாரும் போலையா? உங்கள் அப்பா அம்மாவை கண்டிப்பாக கூட்டின்னு போங்க. சரி, இந்த செய்தியோடு முடிச்சிடுவோம். அபிராமி அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில், மயிலாடுதுறை பக்கத்தில். அந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா, இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, 75வது கல்யாண நாள், 80வது கல்யாண நாள் பண்ணுறாங்கல்ல, 60 கல்யாணம் இல்லை, 60ஆம் கல்யாணம். தெரியுதான்னு பார்த்தா திருக்கடையூர். திருக்கடையூர் யாரை போயிருக்குது? அடேங்கப்பா, அங்கே இருக்கிறது அபிராமி தானே? அதான் சொன்னேன். ஓகே, குட் 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 குட். அந்த கோயிலுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க, 75 இயர்ஸ் கல்யாணம் பண்ணுறவங்க, 80வது கல்யாணம் பண்ணுறவங்க போவாங்க. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த எவனும் சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டில். நான் சொல்கிறேன், இதை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த கோயிலுக்கு மேலே சத்தம் கேட்குது. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன், யார் வெளிநாட்டுக்காரனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன், மேலே சத்தம் கேட்குது. கெட்டி மேலே கெட்டி மேலே கெட்டி மேலே. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, நம்மால் கல்யாணம்னா வாட் கல்யாணம்? அவனுக்கு கல்யாணம்னு தெரியாதுல்ல. மேரேஜ். ஓ மேரேஜ், நான் பார்க்கலாமா அப்படின்னா, ஓ பார்க்கலாமா. நம்ம தமிழ்நாட்டு கல்யாணத்தில் ஒரு பெரிய சாஸ்திரம் உண்டு. மொய் வைக்கிறவனுக்கு 3வது பந்தி, மொய்யே வைக்காத மூதாவி முதல் பந்தியில் திருட்டு போயிடும். நேராக உள்ளே போனால் ஆச்சரியம் அந்த வெள்ளைக்காரனுக்கு.
ஒரு 80 வயசு கிழமை, டொக்கு கண்ணம், பட்டங்கடெல்லாம் கட்டிக்கிட்டு பட்டு வயசில் இடுப்பில் நிற்கல வேட்டி, அப்படியே கட்டி குடும்பம் உட்காந்துருக்கு கிழமை. பக்கத்தில் ஒரு 75 இயர்ஸ் கேள்வி, அதுக்கு ஒரு கூரை புடவெல்லாம் கட்டி கழுத்தில் மாலைலாம் போட்டு உட்காந்து, அது டொக்கு. இவன் வெள்ளைக்காரன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் கூட வந்தவங்க கேட்டா ஏன்டா சிரிக்கிறேன்னா, இப்போ கல்யாணம் பண்ணி அவங்க என்னடா பண்ண போகிறாங்கண்ணா. அதுக்கு நம்மால் சொன்னான், அடே மூதேவி, அவங்க இப்போ கல்யாணம் பண்ணல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆச்சுண்ணா. அதுக்கு வெளிநாட்டுக்காரன் சொன்னான், ஓ மை காட், 60 வருஷமாவா புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்கண்ணா. ஏன்டான்னு கேட்டேன். எங்கள் ஊரில் 6 மாதம் கூட புருஷன் பொண்டாட்டியாக இருக்க மாட்டுறாங்கடா அப்படின்னா. உடனே நேராக வெளியே வந்து முடிச்சிடலாம். நேராக வெளியே வந்து மண் அப்படியே எடுத்தான். இந்த மண்ணை எடுத்து பேப்பரில் மடித்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் விட்டான். நம்மால் கேட்டான், மகேந்திர மாதிரி ஒருத்தன், சார் மாதிரி, இந்த மண்ணை எங்கடா கொண்டு போகிறேன்னு கேட்டான். இந்த மண்ணை எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறேன், இந்த மண்ணை எங்கள் லண்டனுக்கு கொண்டு போகிறேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் சர்ச்சுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகிறதில்ல, இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டாலே பிரச்சனை தரக்கூடிய மகத்துவ சுஜை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். எப்பவுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க, சத்தியமாக கடவுள் சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் பிள்ளைகள் போல தான். காசு வாங்கிட்டு பேசுகிற வியாபாரி இல்லை நான், காசு வாங்கிட்டு மேடையில் பேசுகிற வியாபாரி இல்லை நான், விதைப்பவன், இதயத்துக்குள்ளே விதைப்பவன். நான் வந்து காஞ்ச மரத்தில் ஆணி அடிக்க மாட்டேன், பச்சை மரத்திலே ஆணி அடித்திருக்கிறேன். இப்போ கைத்தட்டலாமே, காஞ்ச மரத்தில் நான் ஆணி அடிக்க மாட்டேன், பச்சை மரத்திலே ஆணி அடித்திருக்கிறேன். இந்த 2000 பேர் மாணவிகள் மத்தியிலிருந்து ஒரு 10 பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் வந்தால் யாரை கேட்டா வந்தேன்னு கேட்கும்போது தமிழஞ்ச எங்கள் ஊருக்கு வந்தார், எங்கள் கல்லூரியில் பேசினார், அவர் பேச்சை கேட்டு தான் நான் பட்டிமன்ற பேச்சாளர் ஆனன்னு சொன்னால் அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 400 பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்கிய ஒரே நடுவர் நான் மட்டும்தான். கலக்கப் போவது யார், பழனியிலிருந்து கலைஞர் டிவியில் பேசுகிற இனியவன் வரைக்கும் என் பற்றையிலிருந்து போனவங்க தான். சரி, நல்ல நல்ல விஷயங்களை சேகரிங்க. இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு, 10 நாள் ஆச்சு புத்தாண்டு பிறந்து. மகேந்திரன் சார் 10 நாள் ஆச்சா? 10 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு. ஒரு நல்ல டைரி வாங்கி வச்சுங்க, ஒரு நல்ல டைரி. உங்கள் அப்பாட்ட கேள்வி வாங்கி தருவார். ஒரே டைரி தான், 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. டெய்லி நம்ம நடக்கிற சம்பவங்களை, இந்த 5 பிள்ளைங்க பேசிச்சு பாருங்கள், அந்த பட்டிமன்ற மாதிரி கை தட்டுக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு எங்கன்னு தெரியல, அவங்க 5 பிள்ளைங்க அழகாக பேசிச்சுங்க. அதில் ஒரு பொண்ணு திக்குச்சு. நானும் மேடம் உட்காந்தோம் மேலே, முதல்வர் மேடமும். அந்த பொண்ணு திக்குச்சு. திக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. பேச்சு போட்டிக்கு எல்லாம் போயிருக்காங்க, ஒரு 15 பேர் கலந்துருக்காங்க பேச்சு போட்டிக்கு. காந்தியை பற்றி பயங்கரமாக பேசுகிறான். குஜராத்திலே பிறந்தார், டாக்டர் பட்டம் பெற்றார், வக்கீலானார், இந்தியாவுக்காக அகிம்சையை கொண்டார், எல்லாம் கைத்தட்டல். ஒரு பொண்ணு வந்து அவளை மாதிரி மகாத்மா காந்தியை பற்றி போது அந்த பொண்ணு பேசுவார். அந்த பொண்ணு பார்த்தோன்னே, கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துடுச்சு, அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஓன்னு அழ, கலந்துக்கிட்ட ஓன்னு அழ, கண்ணில் தண்ணி கொட்டுது. ஆனால் அந்த பரிசு அறிவிக்க வரார் ஒருத்தர், முதல்வர் மாதிரி ஒருத்தர். இப்பொழுது மேடையில் அழுத அந்த பெண்ணுக்கு தான் முதல் பரிசு அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஆச்சுனாங்க, நாங்கள் காந்தியை பற்றிலாம் அவ்வளோ வாய்க்கிழியே பேசணும். அந்த பொண்ணு அழுத. நீங்கள் எல்லாம் காந்தியை பற்றி பேசும்போது உங்களுக்கு சொட்டு கண்ணீர் தரவில்லை, அவளுக்கு காந்தியை பேரை சொன்ன உடனே கண்ணீரிட்டு அழுதால் பாருங்கள், அவள் தான் காந்தியை உண்மையாக நேசிக்கிறார் அப்படின்னா. ஆகுன்னா பெண் பிள்ளைகளை பொத்தி வள, பெண் பிள்ளைகளை பொத்தி வள, அந்த பெற்றுறது அந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். ஆண் பிள்ளைகளை பொத்தி வளர்த்தாலே, விவேகானந்தர் சொன்னார், இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கு என்னடா வித்தியாசம் சொன்னார். வெளிநாட்டிலே இருப்பவன், நல்லா கவனி, நீங்களாம் கல்லூரி பிள்ளைங்க தானே, வெளிநாட்டிலே இருப்பவன் தன் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்ப்பான். ஆனால் இந்தியாவிலே இருப்பவன் தன் மனைவியை தவிர அத்தனை பேரையும் தாயாக பார்க்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை வளர்த்தவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சொன்னார், இந்தியாவை சேர்ந்தவன் சுவாமி விவேகானந்தர். 14 உலக நாடு போயிட்டு வந்திருக்கேன் பட்டிமன்றத்துக்கு, 2000 பட்டிமன்றம் பேசியிருக்கேன். டெய்லி ஒரு செய்தியை யோசித்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஏதாவது ஒரு செய்தியை புதுசாக பேசணுன்றதுக்காக யோசிச்சுட்டே இருப்பேன். அதே போல் என் பிள்ளைகளே, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழிப்போக இருக்க வேண்டும். பொங்கலை சாப்பிட்டு என் அடியிலே இருந்த வயிறு குளிர்ந்தது. அந்த பொங்கலை கொடுத்த பெண்கள் கையால் என் இதயம் நிறைந்தது. அந்த இதயத்தோடு சொல்கிறேன், இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் மந்திரியாக வரலாம், எம்எல்ஏவாக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், ஏன் முதல்வராகவே கூட வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நல்லா படிங்க, பெரியவங்களை நேசிங்க, நல்லா படிங்க, பாதுகாப்பாக இருங்க, எல்லாத்தையும் நல்லபடியாக நினைங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.